ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து 6ஆம் வகுப்பில் வந்து ஓல்டு தமிழ் சமச்சீர் புக்ஸில் கவர் ஆகக்கூடிய மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 6ஆம் வகுப்பில் வந்து மொத்தமாக 9 இயல்கள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பருவமாக இருக்குது. ஒரு பருவத்துக்கு 3 இயல்னு சொல்லிட்டு 9 இயல்கள் வந்து இருக்குது. இதில் நம்ம ஒரு பருவமாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல் பருவம் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸும் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து நோட் பென் எடுத்து வச்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்ககிட்ட ஓல்டு புக் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பருவத்தில் முதல் இயல்ல வரக்கூடிய புக் பேக்கை நம்ம பார்க்கலாம். திருவருட்பா தலைப்பில் வரக்கூடிய ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதிய புக் பேக், அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ராமலிங்க அடிகளார் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். எங்கன்னா மருதூர். அடுத்து, ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஷ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. எதுனா திருவருட்பா. அடுத்து வந்து திருக்குறள். இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் முதல் கேள்வி வந்து திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். அடுத்து, திருக்குறள் டேஷ் பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, திருக்குறள் டேஷ் என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை. அடுத்து, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெழுதுக. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின், திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளனர். 133. அடுத்து இரண்டாவது, திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விடுபட்ட சீர்களை நிரப்புக. கொடுத்துருக்க குறளில் வந்து எந்த வார்த்தை விடுபட்டிருக்கோ அதை நம்ம நிறைவு செய்யணும். முதல் கேள்வி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியவர். தமக்குரியர். ஓகேங்களா? அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து இரண்டாவது, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஊவேசா அவர்களை பற்றியது. ஸோ நம்ம இதில் வந்து மொழித்திறன் பயிற்சியும் அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினும் பார்க்கறதுனால தான் லெசன்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், பிரித்து எழுதுக. ஓலை சுவடி, ஓலை கூட்டல் சுவடி. அடுத்து தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி. நெக்ஸ்ட் குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி கூட்டல் பாட்டு. அடுத்து சேர்த்து எழுதுக. எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. நெக்ஸ்ட் 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. அடுத்து கோடிட்ட இடங்கள் பாருங்க. முதல் கேள்வி, ஓலை சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யார்னா ஊவேசா. ஊவேசா தான் வந்து ஓலை சுவடிகளை தேடி வந்து சேகரிச்சிருப்பார். அடுத்து, ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஷ் பணியை மேற்கொண்டார். பதிப்பு பணியை தான் மேற்கொண்டிருப்பார். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் வந்து உரிய விடையை வந்து தேர்வு செய்யணும். முதல் கேள்வி, ஊவேசா பிறந்த ஊர் எதுனா உத்தமதானபுரம். அடுத்து இரண்டாவது, ஊவேசா அவர்களை நாம் டேஷ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம். தமிழ் தாத்தா.
ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஊவேசா இயற்பெயர் யாது? வேங்கட ரத்தினம் இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அடுத்து, குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை? 96. அடுத்து, ஓலைச்சுவடிகளை எந்த நாளில் ஆற்றில் விட்டனர்? ஆடிப்பெருக்கு. அடுத்து இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து நெடில் எழுத்து குறில் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், பிரித்து அறிதல். ஸோ இதுலேருந்து அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப. அடுத்து, புறத்துறப்பு புறத்து கூட்டல் உறுப்பு. அடுத்து, தரமில்லை தரம் கூட்டல் இல்லை. அடுத்து, சேர்த்து எழுதுக பாருங்க, பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு. அடுத்து, கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே. அடுத்து, அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான். நெக்ஸ்ட், அவள் கூட்டல் எங்கே அவள் எங்கே. அடுத்து, கீழ்காணும் தொடர்களை குறில் நெடில் வேறுபாடு அறிந்து நிரப்புக. இதில் வந்து இது புக் பேக்கில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், ஒரு முக்கியமானதும் கூட. அடுத்து பாருங்கள், அமுதன் டேஷ் குடித்தான் பால் குடித்தான். தென்றல் டேஷ் படித்தாள் பாடம் படித்தாள். சிற்பி டேஷ் செதுக்கினான் சிலை. கடை 7 வள்ளல்களுள் ஒருவர் வந்து பாரி. முகிலனின் பாட்டி டேஷ் கூறுவார்னா கதை கூறுவார். அதுக்கு அடுத்து இது பாருங்க, கோடிட்ட இடத்தில் உரிய சொல்லை எடுத்து எழுதுக. முயற்சிக்கு நோய் டேஷ் இல்லை தடை இல்லை. அடுத்து, 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு டேஷ் வரம்பு கிடையாது. முயற்சிக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. அடுத்து, மூன்றாவது, கவலையை மறக்க உரிய வழி எதுனா வந்து மூன்றாவது தான் இதில் வரும். ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4வது கேள்வி பாருங்க, முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்னா வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்து இந்த சொற்கள் பாருங்க, கீழ்காணும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கொண்டு சொற்படிக்கட்டை நிரப்புக. ஓகேங்களா. இதில் பாருங்க, முதல்ல வந்து என்பிலது என்றது வந்து அதுக்கான மீனிங் வந்து புழு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. அடுத்து, மரம் அப்படின்னா வீரம்னு பொருள். அடுத்து, என்புனா வந்து எலும்புன்னு பொருள். நெக்ஸ்ட்டு, வன்பால் என்ற சொல்லுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலத்தை குறிக்கும். அடுத்து, வழக்கு என்றது வந்து வாழ்க்கை நெறி. அடுத்து, நம்ம வந்து மொழித்திறன் பயிற்சி மட்டும் பார்க்கறதுனால நம்ம வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடர்களை உரிய இன எழுத்து சொற்களை எடுத்து எழுதி நிரப்புக. இதுவுமே வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். யானையிடம் உள்ளது டேஷ் என்ன இருக்குது தந்தம். அடுத்து, மெத்தையினுள் இருப்பது டேஷ் பஞ்சு. நெக்ஸ்ட், நகை செய்ய பயன்படுவது வந்து தங்கம். இது 3வது. குளிர்ந்த காற்று தென்றல் 4. விளையாட்டு பொருள்களுள் 1 பம்பரம். இது 5.
வலையில் இருப்பது நண்டு. ஓகேங்களா. அடுத்து இதுவுமே தமிழின் அறிவும், இது ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக வந்து பாருங்கள். திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. அடுத்து என்பிலதனை, என்பு கூட்டல் லதனை. நெக்ஸ்ட் பொருள் கூறுக. வையம் என்ற சொல்லுக்கு உலகம் பொருள் வரும். அடுத்து மரம்னா வந்து இப்போ பார்த்தோம் வீரம். நெக்ஸ்ட் பாருங்க. உலக பொதுமறை என போற்றப்படுவது எதுனா திருக்குறள். அடுத்து தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஊவேசா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஒரு முக்கியமானது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடம். திருவருட்பாவை டேஷ் இயற்றினார் யாருன்னா வள்ளலார். ராமலிங்க அடிகளார் தான். ஸோ அவருக்கு வந்து வள்ளலார் என்ற பேரும் இருக்குது. அடுத்து பாருங்கள். சடகோ டேஷ் நாட்டை சார்ந்தவர், ஜப்பான். இது சிலபஸில் கவர் ஆகுது இந்த டாப்பிக்கு. ஸோ இதனால் பார்த்துங்க. சடகோ வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க. ஓகே. அடுத்து இரண்டாவது இயல் 4 அடியாரில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள். பொருள் எழுதுக. ஸோ அந்நியர் என்ற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து நெருங்கி இருப்பவர். அடுத்து செய்னா வந்து வயல். நெக்ஸ்ட் பாருங்க, பிரித்து எழுதுகல. நாய்க்கால், நாய் கூட்டல் கால். அடுத்து நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நெக்ஸ்ட் நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். அடுத்து கோடிட்ட இடம் பாருங்க. முதல் கேள்வி. நாலடியா டேஷ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சாரி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து 14 என்பதற்கு டேஷ் என்பது பொருள்னா வந்து 18. அடுத்து வந்து பாரத தேசம், பாரதியார் எழுதியது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். பொருள் எழுதுக. ஃபர்ஸ்ட் வந்து வன்மை அப்படின்னா வந்து கொடை. அடுத்து ஞாலம் உலகம். உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவி. வேளாண்மை செய்ய பயன்படும் கருவி. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் எழுதணும். உண்மை பொய்மை. அடுத்து நல்ல கெட்ட. நெக்ஸ்ட் மேலவர் கீழவர். அதுக்கு பிரித்து எழுதுக பாருங்க. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. அடுத்து தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும். ஸோ சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், ஈஸியானதாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கூட வந்து தெரியாமல் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து இது சொல்கிறது. ஓகேங்களா. அவங்களுக்கு எது தெரியலையோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் வந்து பாரதியார். ஸோ சிலதெல்லாம் தெரியல அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் யோசிங்க. ஓகேங்களா. அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யாருன்னா ஔவையார். ஸோ
தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் வந்து ஔவையார் தான். அடுத்து பறவைகள் டாபிக்கு. இதில் பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. எங்கன்னா குந்தன் குளம். நெக்ஸ்ட்டு, உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் வந்து புகலிடம். அடுத்து, வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை டேஷ் காலம் என்கிறோம், கோடை. நெக்ஸ்ட், மனிதர்களின் நல்ல நண்பன் டேஷ் ஆகும், பறவை. நெக்ஸ்ட் பாருங்க, கோடிட்ட இடத்துல வந்து உரிய விடையை வந்து தேர்வு செய்யணும். ஃபர்ஸ்ட், பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருவள்ளூர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், சமவெளி மரங்களில் வாழும் பறவை மஞ்சள் சிட்டு. அடுத்து, நீர்நிலைகளில் வாழும் பறவை வந்து நாரை. ஓகேங்களா. அடுத்து பாம்பு, இதில் ஒரு லெசன் வருது. ஸோ இதில் பாருங்கள், இலக்கணம் மொழி திறன் பயிற்சி. இப்போது ஸோ இதில் பாருங்கள், சேர்த்து எழுதுகளை வந்து மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. நெக்ஸ்ட், சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். அடுத்து, புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். நெக்ஸ்ட், பிரித்து எழுதுக பாருங்க, தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. நெக்ஸ்ட், மலரடி, மலர் கூட்டல் அடி. அடுத்து, தேனருவி, தேன் கூட்டல் அருவி. அடுத்து பாருங்க, பிழையின்றி தமிழ் எழுதுவோம். பின்வரும் சொற்களில் வந்து பிழை இல்லாமல் எழுதணும். பன்னெண்டு என்றது வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு வரணும், 12. இதுதான் சரியான வார்த்தை. அடுத்து 40, 40 பெரிய இரு வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, 50 ஐ வரணும், 50. அடுத்து பாருங்க, எண்களை எழுத்தில் எழுதி பழகுங்கள், 13, 13. அடுத்து 33, 33. அடுத்து 98, 98. நெக்ஸ்ட் 108, 108. ஓகேங்களா. ஸோ தெரியாதது இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இது எல்லாமே தன் எழுத்து, இது எல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வாழ்க்கை, இது பாருங்கள், பின்வரும் நிகழ்வுகளுக்கான காரணத்தை வந்து கண்டறிந்து எழுதணும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் வந்து தந்தம், உலகம் வெப்பமடைய காரணம் வந்து வண்டிகளின் புகை, ஆறுகள் மாசு அடைய காரணம் வந்து என்னன்னா தொழிற்சாலை கழிவு. நெக்ஸ்ட், மழை குறைய காரணம் வந்து எதனாலனா காடுகள் அழிப்புனால. அடுத்து ஸோ மொழித்திறன் பயிற்சிலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் உணர்ந்து ஓர் எழுத்து ஒரு மொழிகளை அறிந்து தொடரை வந்து நிரப்பணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் கொடுக்கும் ஓர் எழுத்து வந்து கை, இது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அடுத்து, நான் அழைக்கும் ஓர் எழுத்து எப்படி அழைப்பாங்க, வா. ஓகேங்க. அடுத்து, நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து வந்து ஆ. நான் இகழும் ஓர் எழுத்து சீ, சீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
அடுத்து நான் பறக்கும் ஓர் எழுத்து ஈ. நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து வந்து போ. அடுத்து உரிய விடையை வந்து தேர்வு செய்யணும். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்னா சமண முனிவர். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனைனா 13. அடுத்து கூடு கட்டி வாழும் பாம்பு எதுனா ராஜநாகம். அடுத்து கோடிட்ட இடம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் டேஷ் என்னும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுகிறது எதுனா கோப்ராக்சின். ஓகேங்களா, கோப்ராக்சின். அடுத்து தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள். அடுத்து இது அந்த இல்லை, இது பாருங்கள். இது பாருங்கள். அடுத்து மூன்றாவது இயல் நான்மணி கடிகை. இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். பொருள் எழுதுக. ஸோ மடவார் அப்படின்னா பெண்கள். மனக்கினிய மனதுக்கு இனிய. நெக்ஸ்ட் உணர்வு என்றது வந்து நல்லெண்ணம். அடுத்து கோடிட்ட இடம் பாருங்க. நான்மணி கடிகை டேஷ் நூல்களில் ஒன்றுனா வந்து 14 கீழ்கணக்கு. அடுத்து நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்னா விளம்பி நாகனார். அடுத்து மனைக்கு விளக்கம் வந்து பெண்கள். அடுத்து அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு வந்து கல்வி. அடுத்து கோடிட்ட இடம் வந்து பாருங்க. கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன். விளம்பி என்பதன் பொருள் வந்து ஊர் பெயர். ஓகேங்களா, ஸோ இது பாருங்க. நான் மணி கடிகை என்பதன் பொருள் யாது? இது வந்து 4 மணிகள் கொண்ட அணிகலன். ஓகேங்களா, அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெண்ணுக்கு விளக்காக அமைபவர் யார்னா வந்து பிள்ளைகள் தான். நெக்ஸ்ட் கல்விக்கு விளக்காக அமைவது எதுனா நல்லெண்ணம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். பாருங்க. குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு டேஷ் எனப்படும். என்ன பாட்டு? தாலாட்டு. ஏட்டில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல் எனப்படும். ஓகேங்களா, அடுத்து வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் டேஷ் என்று கூறுவர். வாய்மொழி இலக்கியம். ஸோ நம்ம வந்து வேகமாக போயிடலாம், ஏன்னா 3 பருவமே வந்து நம்ம பார்க்கணும். அதனால் களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது வந்து தொழில் பாடல்கள். அடுத்து பாருங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் டேஷ் கூட நாட்டுப்புற பாடல் தான் கானா பாடல். அடுத்து சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வந்து வழிபாட்டு பாடல். அடுத்து பாருங்க. இதெல்லாம் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புங்கள். மல்லிகை டேஷ் வீசியது மனம். பூமியை டேஷ் வருவேன் வளம். 3வது டேஷ் பதுங்கி பாயும் புலி. முகத்தில் டேஷ் முறுவல் வேண்டும் புன்முறுவல். நாய் டேஷ் நிமிராது வால். ஓகேங்களா, ஸோ இது தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த கொஷின் இது
இது வந்து பொருத்தமான ஒலி குறிப்பு சொற்களை வந்து கண்டறியணும். வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. ஓகேங்களா, பளிச்சென்று இது அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து மழை டேஷ் பெய்தது சோவென்று. இரண்டாவது மரத்தில் கிளை டேஷ் முறிந்ததுன்னா படார் என்று. அடுத்து குருவிகள் டேஷ் பறந்தோடின. குருவிகள் வந்து விருட்டென்று. அடுத்து காய்ச்சல் டேஷ் நின்றது பட்டென்று. அடுத்து மல்லிகை டேஷ் மனம் பரப்பியது கும் என்று. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், உரிய விடையை தேர்ந்தெடுத்துல. கல்விக்கு விளக்கு போன்றது எதுனா வந்து நல்லெண்ணம். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாடல் வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு பாடல் தான் வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை வந்து நம்ம எழுதணும். மல்லிகை டேஷ் வீசியதுன்னா மனம். பூமியை வலம் வருவேன். ஓகேங்களா, இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். பொறுத்துக்க. நான்மணி கடிகை ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். திருக்குறள் வந்து இயற்றியது வந்து திருவள்ளுவர். கம்ப்ளீட். அப்புறம் அடுத்து முதல் பருவம் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போது 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இதில் வரக்கூடிய முதல்ல வந்து இசையமுது பாரதிதாசன் அவர்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் வரக்கூடிய புக் பேக்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், பழமொழி செய்யுளில். இதில் வரக்கூடிய பிரித்து எழுதுக வந்து பார்க்கலாம். அறிவுடையார், அறிவு கூட்டல் உடையார். அடுத்து நாடில்லை, நாடு கூட்டல் இல்லை. அஃதுடையார், அஃது கூட்டல் உடையார். அடுத்து பாருங்க, வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுக. ஓகேங்களா. செவல் கூவியது இல்லை, சேவல் வரணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறது தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணும் அந்த லெட்டர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா. அடுத்து ஏட்டுக்கு போட்டி பேசாதே. ஏட்டுக்கு போட்டி பேசாதே. நீங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் பாருங்கள், பேசாதே. அடுத்து அவன் எங்கே சென்றான். அவன் எங்கே சென்றான். சேவா சேவா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து மொழி திறன் பயிற்சியிலே பாருங்கள், ஓரிரு சொற்களில் விடை எழுதுக. நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன. ஆங்கில மொழி. அடுத்து நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார். எதை பற்றினா நூல்களை பற்றி. உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனைனா போரும் அமைதியும். அடுத்து சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார்னா காளிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பாருங்க, உயர்ந்து நிற்பது மலை. வானத்தில் இருந்து பெய்வது டேஷ் மழை. உழவர்கள் ஆடித்திங்களில் டேஷ் பூட்டுவர் பொன்னேர். மழை நீரை டேஷ் என்பர் வானப்புனல். பாரதிதாசன் இயற்றிய நூல் வந்து எதுனா பாண்டியன் பரிசு. அடுத்து பாருங்க,
கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என்றதை பார்க்கணும். முதல் கேள்வி, பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர். சரிதான். இரண்டாவது, பாவேந்தரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுவும் சரி. அடுத்து மூன்றாவது, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. இதுவும் சரி. அடுத்து நான்காவது, தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் உள்ளது. இது தவறு. ஏன்னா விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்கத்தில் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, மேற்கு வங்கம். அடுத்து, காளிதாசர் ஆங்கில நாடக ஆசிரியர் ஆவார். இதுவும் தவறு தான். ஏன்னா காளிதாசர் ஒரு வடமொழி நாடக ஆசிரியர் இவர். அடுத்து, ஊர் திருவிழாவில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும். இது சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இது செங்கல்லை கொண்டு வீடு கட்டுவர். பாருங்க, சே வராது, சேங்கலை வராது, செங்கலைன்றது தான். இதுதான் சரி. ஓகேங்களா. அடுத்து, வேல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடனே. சரி பாருங்க, வெல்லு இருக்கு, ஆனால் வேல் வரணும். ஸோ வெல், ஸோ இந்த வே வரணும். அடுத்து, உலக பெதுமறை திருக்குறள். உலக பொதுமறை வரணும் இங்கே, உலக பொதுமறை. அடுத்து, தேல்வியே வெற்றியின் முதல் படின்னு இருக்கு. தேல்வியே வரக்கூடாது, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. ஓகே. நெக்ஸ்ட், சித்தர் பாடல்கள். நம்ம மொழித்திறன் பயிற்சி மட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். லெசன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் வேகமாக மொழித்திறன் பயிற்சி மட்டும் பார்த்துக்கலாம். ஒற்றுப்பிழைகள். கடமையை செய் பலனை கேள். கடமையை செய். ஸோ ஒற்றுப்பிழை சிலபஸ்லேயே வரக்கூடிய டாபிக் இது. பலனை கேள் இக்கு வரணும். அடுத்து, இரண்டாவது, மர பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும். மர பொருட்கள் வாடகைக்கு இங்கே இக்கு வரணும், கிடைக்கும். திரைப்படம் காண வருக. இப்பு வரணும், திரைப்படம் காண வருக. அடுத்து பாருங்க, குரில் நெடில். இதுவும் சிலபஸ் டாபிக் தான். சாப்பாடு தயார். இங்கே துணைக்கால் வரணும். சாப்பாடு தயார். இங்கே தா பக்கத்தில் துணைக்கால் வரக்கூடாது. சாப்பாடு தயார். அடுத்து பாருங்க, ஒன்று வங்கினால் ஒன்று இலவசம். இலவாசம்னு இருக்கு. ஒன்று வாங்கினால் இங்கே துணைக்கால் வரும். ஒன்று இலவசம், இங்கே துணைக்கால் வரக்கூடாது. அடுத்து, பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது. பள்ளிக்கூடம் வரணும். பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது. அடுத்து பாருங்க, துணை எழுத்து பிழைகள். ஸோ இதில் மருத்துவமனை. மருத்துவமனை பாகும் வழி இல்லை, மருத்துவமனை போகும் வழி. அடுத்து, இங்கு பட்டு சாலி தரப்பாடும் அப்படின்னு வரக்கூடாது. இங்கு பாட்டு சோ வரணும். சொல்லி தரப்படும், துணைக்கால் இங்கே வரக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மயங்கோலி பிழைகள். இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். அடுத்து, நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. நாள்தோறும் பெரிய இல் வரும். நாள்தோறும் பகல் காட்சி 3 சுழியின் வரணும், உண்டு. அடுத்து, வரந்தரு விநாயகர் கோயில். ஸோ சின்னரா வரும், வரந்தரும் விநாயகர் கோவில். அடுத்து, இதில் பாருங்க, தொடரில் பொருத்தமான ஒற்றுப்பிழை முக்கியமானது. புகை உடல் நலத்திற்கு கேடு. அடுத்து, மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம். இப்போ வரணும். நெகிழி பையை புறக்கணிப்போம். இப்போ வரணும். நெடுநாள் வாழ்வோம். அடுத்து, இறைவனை இத்து வரணும். இறைவனை தொழுவோம் இன்புடன் வாழ்வோம். அடுத்து, இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம். இச்சு வரணும். அடுத்து, கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம்.
முதல் கேள்வி, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்னா கடுவேலி சித்தர். அடுத்து, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஈவே ராமசாமி, பெரியார் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூன்றாவது, பெண்கள் டேஷ் டேஷ் முதலிய விளையாட்டுக்களை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என பெரியார் கூறினார். மற்போர், அடுத்து குத்துச்சண்டை. அடுத்து, தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை 108. நெக்ஸ்ட் பாருங்க, உரிய ஒற்று எழுத்துக்களை எழுதுக. கல்வியை கற்போம், தாயை போற்றுவோம். ஓகேங்களா, போற்றுவோம் வரணுங்க. நல்லதை செய்வோம். அடுத்து மூன்றாவது இயல் 2வது பருவத்தில் இதில் பாருங்கள், வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு? அது என் வீடு. அடுத்து, யார் உன் அண்ணன்? அவர் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க. ஔவையார் புறநானூறு. தாராபாரதி திண்ணையை இடித்து தெருவாக்கு. நெக்ஸ்ட், முத்துராமலிங்கர் தேசியம் காத்த செம்மல். அடுத்து, உரிய விடை தேர்வு செய்கிறது. முதல் கேள்வி, கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார்னா முத்து. நெக்ஸ்ட், நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. நெக்ஸ்ட் பாருங்க, நீதி தேவதையால் தண்டிக்கப்பட்டவர் யாருன்னா ஊர் தலைவர். ஓகேங்களா, இது சிலபஸில் இந்த டாபிக் கவர் ஆகாது. ஓகே ஓகே 2வது பருவம் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து 6வதுல 3ஆம் பருவத்தில் வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் லெசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மொழித்திறன் பயிற்சிக்கு போயிடுவோம். இதை பாருங்கள், அளபடை இது என்ன அப்படிங்கிறத இது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழையும் திருத்தமும். ஸோ இதில் சிங்கம் வந்தான் என்றது வராது. ஓகேங்களா, சிங்கம் வந்தது தான் வரும், திணை வழுது. அடுத்து, ராமன் அழுதால் வராது, ராமன் அழுதான், இது பால் வழு. நெக்ஸ்ட்டு, பறவைகள் பாடியது வராது, பறவைகள் பாடின. அடுத்து, அவன் வந்தேன் வராது, அவன் வந்தான் வரும். அடுத்து பாருங்க, திணை 2 வகைப்படும், உயர்திணை அக்திணை. ஓகேங்களா, இது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பால். ஸோ பால் பார்த்தீங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ பால் மொத்தம் 5 வகையாக பிரிக்கப்படுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பால் வகைகளுக்கும் உள்ளான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பொருள் கூறணும். படிரு அப்படின்னா வஞ்சகம். நெக்ஸ்ட், அமர்னா விருப்பம்.
அடுத்து பாருங்க, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டையார். அடுத்து, இன்றைய கண் தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் யாருன்னா கண்ணப்பர். ஸோ சிவபெருமான் வந்து லிங்க வடிவமாக இருப்பார். ஸோ அது அந்த லிங்க வடிவத்துக்கு வந்து தன் கண்ணையே வந்து கொடுத்துருப்பார். ஸோ அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சொற்றொடரில் காணும் பிழையை திருத்துக. இதில் பாருங்கள், அவன் படித்தது வராது, அவன் படித்தான். அடுத்து, அவள் பாடினான், பாடினான் வராது, பாடினாள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஸோ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸ்லேயே வந்து கவர் ஆகுது இந்த டாபிக். அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இதுவுமே சைக்கிள், மிதிவண்டி, பிளாட்ஃபாரம் வந்து நடைமேடை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து புக்லேயே இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே வந்து படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட், மனப்பாடம் பண்ணக்கூடியது. அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர், கணினி, காலேஜ், கல்லூரி. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மைக்ரோஸ்கோப்னால் வந்து நுண்ணோக்கி. இது எல்லாமே இன்டர்நெட், இணையம். அடுத்து இதில் பாருங்கள், புறம். புறம்னா என்ன மீனிங்? சிறந்த ஊர்களை வந்து குறிப்பது. ஓகேங்களா? ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் பின்னர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தாவே இது புரியும். அதனால் நீங்கள் ஒரு கிளான்ஸ் படித்து வச்சுக்கோங்க. பட்டினம்னா என்ன, பாக்கம்னா என்ன, புலம்னா என்ன, குப்பம்னா என்ன. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், மாத்திரை. ஸோ மாத்திரைனா வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை, ஒரு மாத்திரைனா வந்து என்ன, மெய்யெழுத்து அரை மாத்திரை, உயிர் எழுத்து ஒரு மாத்திரை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், எண். எண்ணா வந்து இரு வகைப்படும், ஒருமை பன்மை. ஓகேங்களா? அந்த ஒருமை பன்மைனா என்ன? பூனா வந்து ஒன்று குறிக்கும், ஒருமை. பூக்கள் பன்மையை குறிக்கும், அது. அடுத்து பாருங்கள், இடம். இடம்னா வந்து மூன்று வகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ அது என்ன, இந்த இடத்துல தன்மை, முன்னிலை வந்து படர்க்கை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தன்மைனா வந்து தன்னை குறிப்பது, முன்னிலைனா முன்னிலை இருப்பவரை குறிக்கிறது, படர்க்கைன்றது வந்து தன்மை முன்னிலை இல்லாத மற்றவர்கள் வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, உரிய தமிழ் சொல்லை எழுதுக. போர்டு என்றது வந்து கரும்பலகை. அடுத்து ஸ்கூல், பள்ளி. நெக்ஸ்ட் ட்ரெயின், தொடர்வண்டி. அடுத்து புலவரின் வறுமையை பாடியவர் யார்னா வந்து ராமச்சந்திர கவிராயர். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் யார்னா உடுமலை நாராயண கவி. நாராயண கவிராயர். அடுத்து ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து ராப்பி சேது பிள்ளை. ராப்பி சேது பிள்ளை. அடுத்து பாருங்க, எதிர்பால் சொல். மகன்னா வந்து மகள், தந்தைனா வந்து தாய். ஓகேங்களா? லாஸ்ட் மூன்றாவது பருவம் வந்தாச்சு. இதில் வரக்கூடிய மொழித்திறன். இதில் பாருங்க, காலம். காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முக்காலங்களாக இருப்பது, மூன்று காலம். ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, அடைப்பு குறிக்குள் இருக்கும் வினை சொல்லை
காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி எழுதுக. ஓகேங்களா? ஸோ அடைப்புக்குள்ளே இருக்கிறது எதுனா பேசு அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் 1 மணி நேரம் வந்து பேசினேன். அந்த பேசுன்னு அடைப்புக்குள்ளே இருக்கிறது தான் பேசினேன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதில் பாருங்கள் எப்படி வந்து சொல்கிறேன். நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படின்னு இருக்குங்களா? ஸோ படித்தேன். ஏன்னா வினை சொல்லாதான் நம்ம முடிக்கணும். அடுத்து உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். வா இருக்குங்களா? அடைப்புக்குள்ள வருவேன். அடுத்து அப்பா வந்ததும் டேஷ் திட்டுவார். அடுத்து பாருங்க, இப்போது நான் தமிழ் டேஷ் படிப்பேன். நெக்ஸ்ட் இது பாருங்க, சொல் என்பதனை வந்து பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி, வார்த்தை எனவும் வந்து நம்ம சொல்லலாம். சொற்றொடரை வந்து வாக்கியம் எனவும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒற்றுப்பிழை. பாடலை பிரித்து படி என்றது வந்து பாடலை பிரித்து படி. ஸோ அந்த ஒற்று வந்துருக்குங்களா? இது கரெக்டாக, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். அடுத்து குறில் நெடில் பிழை. ஸோ இதில் பாருங்கள், தண்ணீர் குடித்தான். ஸோ இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வரணும். ஸோ இது இருக்குங்களா? அடைப்புக்குள்ளே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கினான். ஸோ வெட்டி வராது, வேட்டி. அடுத்து என்ன கோடுமை இது. ஸோ கோடுமை வராது, கொடுமை. அடுத்து பாருங்கள், துணை எழுத்து பிழை. அப்பாவிக்கு பெண்ணும் பெருளும் கிடைத்தது. ஸோ பெண்ணும் பெருளும் இல்லை, பொண்ணும் பொருளும். அடுத்து சோவல் சண்டை பார்த்தேன். சோவல் வராது, சேவல் சண்டை பார்த்தேன். அடுத்து ஸோ இது பார்த்துங்க, மயங்கோலி பிழை. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தனர். ஸோ அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரும், ஆனால் அந்த லெட்டர் மாறி இருக்கு பாருங்கள், கல்லும் முள்ளும். ஓகேங்களா? அடுத்து வந்து சொல். சொல்னா வந்து 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை. ஸோ ஒருமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையில் வந்து பிழையும் திருத்தம் சரியானது இதில் இருக்குது. காற்று வீசின மரங்கள் அசைந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசியது வரணும், மரங்கள் அசைந்தன வரணும். அடுத்து தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். பாருங்கள், தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் வரணும். அடுத்து பாருங்கள், காலம். காலம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பிழை திருத்தம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஸோ இது வராது, நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் தான் வரணும். அடுத்து நேற்று பால் பொங்குகிறது. பொங்குகிறது வராது, பால் பொங்கியதுன்னு தான் வரணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், ஓரிரு சொற்களில் விடை தருக. புலம்ப காண்பது. ஸோ எதுனா வந்து இது அந்த குற்றால குறவஞ்சி அந்த பாடல்கள்லே வந்தும் குழந்தைகளோட காலில் அணியக்கூட அந்த கிண்கிணி தான். ஓகேங்களா? அடுத்து திருக்குற்றால மக்கள் தேடுவது எதுனா அறம் பெருமை. நெக்ஸ்ட் இரு பொருள்பட பாடுவது வந்து ஸ்லேடை, அதாவது இரட்டுற மொழிதல். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை. ஸோ அடுத்து மொழித்திறன்களே இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 பருவத்தையும் வந்து இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது லாஸ்ட், இது ஒரு ஃபைனல் வச்சுப்பாங்க. தமிழ் எண்களை அறிவோம். ஸோ இதில் வந்து எண்கள் வந்து பார்த்திங்கன்னா அரபு சொல் தான் வந்து அந்த அரபு எண் தான் வந்து 1, 2, 3ன்றதெல்லாம் நம்ம படிக்கிறது. ஸோ தமிழ் எண்கள் வந்து இதில் இருக்க பாருங்கள், கா உ. ஸோ இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், மேற்கண்ட அட்டவணையை பயன்படுத்தி தமிழ் எண்களை நிரப்புக. ஸோ மே 1னா வந்து 1ன்றது கா. அடுத்து பாருங்கள், காந்தியடிகள் பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 உ. நெக்ஸ்ட்டு உலக புத்தக நாள் வந்து ஏப்ரல்
23. அப்போது ஊ ஙா. அடுத்து குழந்தைகள் நாள் நவம்பர் 14. ஸோ கா 4க்கு வந்து சா இதில் இருக்குங்களா. அடுத்து சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. 5னா வந்து ரூ. அடுத்து பாருங்கள் குடியரசு நாள் ஜனவரி 26. ஊ கூ வரணும். அடுத்து பாருங்கள் கொடி நாள் டிசம்பர் 7. 7னா வந்து ஏ. அடுத்து மகளிர் நாள் வந்து மார்ச் 8. 8க்கு ஆ. அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு நாள் வந்து நவம்பர் 19. 9 பாருங்கள் கா இப்படி சுழிக்கணும் கா. அடுத்து மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. ஸோ இப்படி இல்லை இப்படி வரணும். ஓகேங்களா. அடுத்து மனித உரிமைகள் நாள் வந்து டிசம்பர் 10 கா. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எந்த நாள் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3 பருவத்துலேயும் இடம்பெறக்கூடிய மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாமல் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ பதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.